ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பார்த்தா கனிமொழி வராங்கன்னு சொன்னாங்க. டக்குனு கிளம்பி வந்தாச்சு. ஆனால் பார்த்து கால் வலி போச்சு. பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன், செம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் கனிமொழி இந்த வாரம் அந்த வாரம் ஏமாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிட்டாங்க. அரை மணி நேரம்னாங்க, 10 நிமிஷம் ஆனாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பண்ண எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து கால் வச்சு போச்சு. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் தட்டிடுங்க. அது மட்டும் இல்லாத கனிமொழி வர்றதுக்கு 3 hours கிட்ட ஆகிட்டு. நான் 7 மணிக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா 7ஆவது 8ஆவது ஆனால் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா 3 hours கழித்து பக்கத்தில் வந்துட்டு சொன்னாங்க. பார்த்தா கனிமொழி வராங்க. பார்த்தீங்கன்னா எப்படி கேள்வி பார்த்துட்டு சொல்லுங்கள். 3 hours later. உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிகள் வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அந்த கொடியை கொஞ்சம் இறக்குனாங்கன்னா நன்றி. கொஞ்சம் கொடியை இருக்கு. நன்றி. மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி அவர்களே, வர்த்தக அணியின் இணை செயலாளர் உமரி சங்கர் அவர்களே, ஒன்றிய செயலாளர் கோட்டாளம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் ராயப்பன் அவர்களே, பேரூராட்சி மன்ற தலைவர் மணிவண்ணன் அவர்களே, வேண்டையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நன்றி. நன்றி.
1000 ரூபாவா? இதுவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சில பேர் விடுபட்டிருக்கலாம். அந்த விடுபட்ட சகோதரிகளுக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கும் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? அது நம்ம எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள். இது மோடியுடைய வாக்குறுதி மாதிரி இல்ல. மோடி வாக்குறுதி கொடுத்தா அவ்வளவுதான். எப்படி கேஸுக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரோ அதே போல உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாரோ விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக சொன்னாரோ அதே போல எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றினதில்லை. 2 கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு. கொடுத்தாரா? அதனால இப்படிப்பட்ட ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்ப தேவையில்லை, நேரமும் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 இடத்துக்கும் போனோம். நான் மழையிலே கூட உங்களை வந்து பார்த்தேன் இல்லையா? அதனால திருப்பி வந்துட்டு தான் இருக்கேன். நான் நிச்சயமா வருவேன். நம்ம அதுவும் இந்த பகுதி மழை வெள்ளத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு உங்க அத்தனை பேருக்கும் எனக்கும் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க முயற்சி பண்ணி எந்த வழியிலையும் உங்களை வந்து பார்க்க முடியல, போன் பேச முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு பதட்டத்தோடு தான் வந்து அப்புறம் கடைசியா படகுல வந்து உங்களை சந்தித்து உங்களை எல்லாம் பார்த்த பொழுதுதான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா என்ன ஆச்சுன்னே தெரியாம ஒரு பகுதி கம்ப்ளீட்டா வந்து கட் ஆஃப் ஆன ஒரு நிலைமையில என்ன ஆச்சுன்னே தெரியாம ஒரு பதட்டத்தோடு தான். Can anybody out there hear me?